70 படம் பண்ணியிருக்கிறேன். 70 படம் இட்டு கொடுக்கல. 50 படம் ஜெயிச்சிருப்பேன், 20 படம் ஃபெயிலியராக இருக்கும். ஆனால் நினச்சி பார்க்குறேன்ல, ஒரு லைஃப் உழைச்சேன், கஷ்டப்பட்டேன். அதே நேரத்தில் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு வரைக்கும் நான் ரஜினியை பார்த்து அப்படி பிரமிக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த், ஆன்மீக ஸ்ட்ரென்த். இதை இளைஞர்கள் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், மேடை கிடைச்சா அதை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். அந்த இளைஞர்கள் லெனின் சார்ட் அது இருக்குது. அந்த 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 ஆன்மீகம் எடுத்த உடனே யாரை போட்டார்? அவர் லைஃப்பில் புத்தரை போட்டார். அவரே ஒரு புத்தர் தான். அதாவது வெற்றிகளை அவர் தலையில் வச்சுக்கல. இந்த இந்த ஒரு ஒரு வாழ்க்கை சரித்திரமாக இருந்து வாழும்போதே அவர் சரித்திரம் சார். வாழ்ந்த பிறகு சரித்திரம் படிச்சது ரொம்ப பேர், வாழும்போதே அவர் சரித்திரமாக இருக்கார். காரணம் என்னன்னா, அவர் தன்னுடைய திறமை, அந்த வெற்றி இதையெல்லாம் தலையில் வச்சுக்கல. நம்ம 2 படம் சக்ஸஸ் ஆன உடனே டப்புன்னு தலை காணாமல் போயிடுது. நமக்கு தலைன்னு ஒன்று இருக்கிறதே காணாமல் போயிடுது, இல்லைன்னா கனமாயிடுது. நமக்குன்னா எல்லாரையும் நான் சொல்ல எனக்குன்னு வச்சுக்கேன். அப்புறம் அது வேறு கான்ட்ரவர்சி ஆகி போகுது. எனக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ எனக்கு அப்படி நான் இருந்ததில்லை இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா நான் இன்றைக்கும் எங்கள் அம்மா ஒரு டீச்சர், எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர். இப்படி ஒரு லைஃப் நமக்கு கிடைச்சிருக்கு. சினிமா எப்படியாப்பட்டது? சினிமா ஒரு ரோட்டில் நேற்று வரைக்கும் பிளாட்ஃபாரத்தில் சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு பையன் ஃபைலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு 5 கோடி சம்பளம். சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை.